ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் அது வளர்க்கக்கூடிய இடம் இருக்காது அண்டு நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு செடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும். அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோவில் 5 பிளான்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 5 செடியுமே நீங்கள் ஈஸியாக வீட்டிலையே வளர்க்கலாம். அண்ட் என்ன அப்படின்னா, அதுக்கு நிறைய டைம் எடுத்து கேர் எடுத்து வளர்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சும்மா தண்ணி ஊற்றினா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வரும். அண்ட் அது வளர்க்குறதுக்கு நிறைய ஸ்பேஸும் தேவை கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுல நீங்கள் வளர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பாட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாட்டில் வளர்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பழைய பக்கெட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயுமே ஈஸியாக வளர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு 5 பிளான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா ஆலோவேரா. ஆலோவேராவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக வீட்டில் வளர்க்கலான்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சாயிலை நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எந்த பாட்லேயோ பக்கெட்லேயோ நீங்கள் மண் போட்டு வச்சுட்டு, உங்கள்கிட்ட கன்று யாராச்சும் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. இல்லை கன்று கிடைக்கலனா ஒரு லீஃப் எங்கேயாச்சும் இருக்கும். ரோட்லலாம் நிறைய இடத்துல கத்தாழை இருக்குது. ஒரு லீஃப் மட்டும் நீங்கள் அதுலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் நட்டி வச்சு ஸ்ப்ரே பண்ணால் போதும், அது ஈஸியாகவே வளர்ந்துடும். ஒன்ஸ் அது இந்த மாதிரி பெருசாக வளர்ந்துட்டு அப்படின்னா அது ஒரு பக்கமாக சரிஞ்சு உங்களுக்கு பக்கத்தில் கண்ணெல்லாம் கொடுக்கும். நிறைய கன்று இருக்கும். ஆக்சுவலாக 3 கன்று இருந்துச்சு. ஒன்று நாங்கள் பிடுங்கிட்டோம். இந்த மாதிரி கண் கொடுத்து உங்களுக்கு நிறையவே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆலோவேரா இன்னும் உங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணாலுமே அடுத்தடுத்து உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை வளர்க்கலாம். ஸ்கின்னு, ஹேர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹேருக்கு முக்கியமாகவே இது யூஸ் ஆகும். இந்த பிளான் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி லீவ்ஸ், கருவேப்பிலை. நம்ம டெய்லி லைஃப்பில் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கருவேப்பிலையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதை சாப்பிடவே மாட்டோம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இது சாப்பிடவே மாட்டோம், ஒதுக்கி வச்சுருவோம். கடையில் போய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே இது ஈஸியாக வளர்க்கலாம். ஆனால் இது நிறைய பேருக்கு வளராது. எனக்குமே ஒரு 2-3 வாட்டி வளரல. அண்டு நான் ரொம்ப நாள் கழித்து தான் சீடு வாங்கிட்டு அதுவுமே என் மம்மி ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. 2 சீடு இதில் போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா வளராமல் அப்படியே இருக்குது. இந்த ஒன்று மட்டும்தான் பெருசாக வளர்ந்துருக்கு. இது நீங்கள் ஒரு குச்சியை உடைச்சி வச்சாலுமே இது வளர்ந்துடும். ஆனால் நீங்கள் ஒரு குச்சியை உடச்சி வச்சு வளர்த்திங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. ஜஸ்ட் ஸ்ப்ரே மட்டும் தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீடே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாரையாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சீடு வாங்கி கூட போட்டு வளர்க்கலாம். போட்டு நீங்கள் அதை டிஸ்டர்பே பண்ணாமல் தண்ணி மட்டும் ஸ்ப்ரே மட்டும் பண்ணணும். இல்லைனா விதை எங்கேயாச்சும் போயிடும். விதை எங்கேயாச்சும் போயிட்டுனா அப்புறம் அது எங்கே வளருதுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் வளராமையும் போகலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு. இதையும் நீங்கள் ஜூஸாக போடலாம். ஆலோவேராவையும் ஜூஸாக போட்டு குடிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான். நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட க்ரோ பேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வளர்த்துக்கோங்க. தொட்டி இருந்தாலும் நீங்கள் வளர்த்து உங்கள் டெய்லி யூஸ்க்கு நீங்கள் கட் பண்ணுறதுனால இது ரொம்ப பெருசாக வளராது. நீங்கள் அந்த லெவல்லே நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா இது நல்லதுக்கு தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பிளான்ட்டையும் நீங்கள் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் தான். நம்ம வளர்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கடுகு வெந்தயம் போட்டால் கூட அது வளரதான் செய்யும். பட் அதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது? கடுகு வளர்க்குறதுனால நம்ம கடுகு இது பண்ணி நம்ம சமைக்க போகிறது கிடையாது. வளர்க்குறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பிளான்ஸ் வளர்த்திங்க அப்படின்னா அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது தேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துளசி. துளசி எங்கள் வீட்டில் காஞ்சி போயிடுச்சு. நான் ஃபேக்காலாம் எதுவுமே காட்டலை. நான் நினச்சேன்னா வேறு மாதிரி துளசி பிக்சர்ஸ் போட்டிருக்கலாம். பட் நான் ஒரிஜினலாக உங்களுக்கு காட்டுறேன். என் கார்டனில் இருக்கிறது. துளசி நல்லாவே வளர்ந்துட்டு இருந்துச்சு செழிப்பாக. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் அது கேர் பண்ணுறதை விட்டுட்டோம். அது கவனிக்கிறது இல்லை. அதனால் அது மேபி இது கருகியிருக்கலாம். வளராமல் போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ந்துடும். நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்க, தொட்டியில் மண்ணை போட்டு வச்சுருக்கீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக துளசி வளர்ந்துடும். நீங்கள் விதை போட்டு வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை. மேபி குருவி விதையெல்லாம் போடலாம். அது எனக்கு தெரில. பட் இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இதில் வளர்ந்துடும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்தது தான்.
ஸோ அதான் அங்கங்கே வளர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் துளசிங்கிறதுனால பிடுங்காமல் சரி அது வளரட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். சீட்ஸ் வந்து ஈஸியாகவே கிடைக்கும், துளசி சீட்ஸ். இல்லை அப்படின்னா ரோட்டில் கூட எங்கேயாச்சும் இருக்கலாம். அங்கேருந்து சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றினாலே போதும், அது வந்து வளர்ந்துடும் நல்லாவே. ஸோ துளசியில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணும். ஸோ நல்லாவே உங்கள் கார்டனில் துளசி இருக்கிறது வந்து நல்லது தான். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் காஃபியில் போட்டு குடிக்கலாம், வெந்நீரில் போட்டு அந்த வாட்டர் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது துளசியில். ஸோ இதுதான் நம்ம கார்டனில் இருக்கிற துளசி. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்த உடனே நிறைய இருந்துச்சு, பட் இப்போ வந்து எதுவும் இல்லை. அண்ட் தேர்டு பார்த்திங்கன்னா ஓமவல்லி. ஸோ கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த பிளான்ட்டு தான். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து கொதிக்க வச்சு நீங்கள் வந்து குடிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே இதை சாப்பிடலாம். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. அண்ட் இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்கும். அண்ட் நாங்கள் இதை வந்து மண்ணில் வச்சுருக்கிறதுனால ரொம்ப கொச்ச கொச்சன்னு வளர்ந்துருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் நாங்கள் இதை வந்து சின்ன சின்ன தொட்டியில் மாற்றிட்டு அதை பிடுங்கி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம். ஏன்னா அதுக்குள்ளே போய் ஏதாச்சும் அடைஞ்சிக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து நீங்கள் தொட்டியில் வளர்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன தொட்டியில் கூட நீங்கள் வளர்க்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. குட்டி தொட்டி இதெல்லாம் வந்து நான் 20 ருபீஸ் தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு கிட்ட கார்டன் ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி 20 ருபீஸ் பாட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இதில் வந்து நீங்கள் பெருசாக எதுவும் வளர்க்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ் வந்து வளர்த்துக்கலாம். ஸோ சைஸ் கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ அதே நீங்கள் இந்த மண் தொட்டி சைஸில் வாங்கினீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நல்லாவே வளர்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன தொட்டியில் வளர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இதில் நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5வது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கீரை. நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்கனாலே ஏதாச்சும் ஒரு கீரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன், அரைக்கீரை வச்சுருந்தேன். ஸோ ஒன்ஸ் அது இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆடு வந்து சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே சாப்பிட்டதுனால நாங்களும் அதுக்கப்புறம் அதை வைக்கலை. ஸோ ஏதாச்சும் ஒரு கீரை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. பாலக்கீரை இல்லைனா அரைக்கீரை இந்த மாதிரி ஏதாச்சும். நான் வந்து பொன்னாங்கண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எங்கள் ஆச்சி தொட்டியில் தான் வளர்த்தாங்க. ஸோ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து என் ஆச்சி தான் பிளான்ஸ் எல்லாம் வளர்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லாமே தொட்டியில் தான் வந்து வளர்ப்பாங்க. ஸோ ஒரு தொட்டிலே பார்த்திங்கன்னா 4 செடி இருக்கும், 4மே செழிப்பாக வளரும். ஸோ அதுதான் பாட்டி கைப்பக்குவம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு கீரை வளர்த்துக்கோங்க. ஸோ எங்கள் ஆச்சியோட நினைவாக தான் நாங்கள் செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் விட்டு எங்கள் ஆச்சிக்காண்டி தான் வளர்க்குறோம். அண்ட் அது பார்த்திங்கன்னா நான் என் ஆச்சி கூடயே இருந்து செடியெல்லாம் பார்த்ததுனால எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால தான் நானும் வந்து செடி வளர்க்க இறங்கிட்டேன். இது வந்து தொட்டியில் தான் வச்சுருந்தோம். அண்ட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொட்டியில் ஃபுல்லாக ரோஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் மண்ணில் வச்சுட்டோம். ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து சமைக்கிறதுக்கு கட் பண்ணால் அப்படி வளர்ந்துடும். ரொம்ப டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது பார்த்திங்கன்னா கீரை மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கீரை கம்பல்சரி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு குச்சி நட்டி வச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 பிளான்ட்டையும் வளர்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.